மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இன்றைய தேவ மன்னாவினுடைய தலைப்பு எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்திய யோபு. ஆமாம், எல்லாம் இழந்து போன நிலைமையிலும் அவனுடைய பிள்ளைகள், யோபுனுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அடிக்கப்படுகிறது. அது அவனை விட்டு போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் அவன் சொல்லுகிறதான ஒரு சாட்சியைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், அவருக்கு கொடுப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த சொத்துக்களை எடுப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது. என் பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், அவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான், அவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தான். அதை அவர் கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது, எடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது. கொடுத்து அவர் எடுத்ததினாலே நான் அவரை முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலும் கூட கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி நீங்கள் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எனவேதான் யோபு அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து போன நிர்கதியாய் காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை கூட அவன் முறுமுறுக்கவே இல்லை. 22ஆம் வசனம், அதே 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை, அவன் முறுமுறுக்கவில்லை. மாறாக அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்கள், அவரை மகிமைப்படுத்தினான். அவர் அந்த இடத்திலே மகிமைப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் இந்த நாளிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நன்மையான ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும் போது, நமக்கு வரும்போது, ஒருவேளை ப்ரமோஷன் கிடைக்கும் போது, சம்பள உயர்வு கிடைக்கும் போது, வேலை பதவி உயர்வு கிடைக்கும் போது, கிடைக்க அரிதான கம்பெனியிலே வேலை கிடைக்கும் போது, பிள்ளைக்கு நல்ல இடத்திலே அட்மிஷன் கிடைக்கும் போது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு மகப்பேறு கிடைக்கும் போது, அந்த நேரத்திலே ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அல்லவா? எவ்வளவு நன்றி 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 என்று நாம் சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். மாறாக உபத்திரவம் வரும்போது, தீங்கு வரும்போது, வியாதி வரும்போது, அந்த வேளையிலே நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அவருக்கு மகிமையை செலுத்துகிறோமா? கண்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் நாம் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக மோசே சொல்லுகிறார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக
எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள், தீங்கை அனுபவிக்கிறவர்கள் நிச்சயம் இன்பத்தை காண்பார்கள். யோபு பக்தன், அவன் ஆரம்பத்திலே துன்பத்தை அனுபவித்தாலும், அவன் சோதனைகளை கடந்து வந்தாலும், அவனுடைய முடிவு அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தவனை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக சௌந்தரியமுள்ள குழந்தைகள் பிறந்தார்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளைப் போல பூமியிலே சௌந்தரியமுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சௌந்தரியமுள்ள குழந்தைகளை கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார், இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அவன் இழந்து போன எல்லாமே அவனுக்கு மீண்டும் கிடைத்தது. ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே துன்பத்தை கண்டு கலங்காதிருங்கள், உபத்திரவத்தை கண்டு கலங்காதிருங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அல்லவா, கொஞ்ச காலம் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கடமகிமை நமக்கு உண்டாக்கும் என்று சொல்லி காண்கிற எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகள் தான் நமக்கு நித்தியமாய் இருக்கிறது. நித்தியத்துவ குறிகளை நாடுவோம். நிச்சயமாக உபத்திரவ காலங்களிலே முறுமுறுக்காமல் இருப்போம். சோதனை காலங்களிலே நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நிச்சயம் வாழ்வளிப்பார். யோபுவை ஆசீர்வதித்தவர், அபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறதிலே, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மேன்மைப்படுத்துகிறதிலே வரை இன்றும் சித்தம் உள்ளவராயிருக்கிறார், சிந்தை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யோபு எல்லாம் இழந்து போன நிலையிலே அந்த நேரத்திலும் கூட உம்மை குறித்து ஆண்டவர் எந்த குறையும் சொல்லவில்லை. உம்மை குறித்து அவன் முறுமுறுக்கவில்லை. மாறாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும் போது மாத்திரமல்ல, துன்பங்கள் வரும்போதும் உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போதும் அதன் மத்தியிலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களாய், உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவர் நிமித்தம் நாங்கள் மேன்மையானவர்களை காண எங்களுக்கு நீர் பேருதவி செய்ய போறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நிலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் உம்மில் ஆண்டவர் நிலைத்திருக்க எங்களுக்கு பேருதவி செய்வீராக. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.